நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இயக்குனர் ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ஷன்ல சசிகுமார் நடிச்சிருக்கிற வதந்தி சீசன் 2 வெப் சீரிஸோட விமர்சனம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, தென் தமிழகத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 8 வழிச்சாலை ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் அமல்படுத்துறதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த 8 வழிச்சாலை ப்ராஜெக்ட்டுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஃபங்க்ஷன் அப்போ அந்த பூஜை போடுற இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அதனால பெரிய சர்ச்சை ஆகுது. ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் வேணும்னே இது மாதிரி இந்த ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிள்லையும் இன்னும் நிறைய ப்ரெஷர் மவுண்ட் ஆகுது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து இம்மிடியட்டாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் தமிழ்நாடு போலீஸ்க்கு வருது. ஏற்கனவே பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய கதையின் நாயகன் சப் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் அவர்கள்கிட்ட இந்த கேஸ் வருது. அந்த எலும்புக்கூடு கிடைச்சது இல்லையா, அந்த எலும்புக்கூடு வந்து ஒரு ஆம்பளையோடதா இல்ல பொம்பளையோடதா, அது இயற்கையான மரணமா இல்ல கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா, ஒருவேளை கொலையா இருந்தா அது அங்கேயே கொலை பண்ணப்பட்ட ஒரு சடலமா, இல்ல வேற எங்கேயோ வேற ஒரு ஊர்லயோ கொண்டுட்டு இங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்களா, இல்ல ஒருவேளை இது மாநில அரசோட சதியா இருக்குமோ அப்படின்னு பல ஆங்கிள் விசாரிக்க வேண்டியிருக்கு. இது எந்தவித க்ளூவுமே கிடைக்காம போயிட்டு இருக்கிற இந்த கேஸை சசிகுமார் எப்படி கிராக் பண்ணாரா இல்லையா, அவர் ஏன் இப்போ பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பல விஷயங்களை சுற்றி நகருது இந்த வதந்தி சீசன் 2 வெப் சீரிஸோட கதை. தமிழ் ஓடிடி கண்டென்ட்ல இதுவரைக்கும் வந்த உருப்படியான வெப் சீரிஸ்னா அதை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி வந்த ஒரு 2-3 வெப் சீரிஸ்ல வதந்தியும் கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த வதந்தி சீசன் 1ஓட கண்டினியூஷன் அப்படிங்கிறதால, அதாவது அதோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் அப்படிங்கிறதால இந்த வதந்தி சீசன் 2 மேலேயும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. இந்த வதந்தி சீசன் 2ஓட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வதந்தி சீசன் 1 அந்த கதை எப்படி சொல்லப்பட்டுச்சோ, அதில் இருக்கக்கூடிய இன்டர்கேஷன், அந்த விசாரணை காட்சிகள்லாம் எப்படி போச்சோ அதே மாதிரி கொண்டு போகாம, அந்த அதே ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் அதே டெம்ப்ளேட்ல கொண்டு போகாம இதை கொஞ்சம் புதுசா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஆகுது. அந்த கேஸ்ல வரக்கூடிய சில எதிர்பாராத திருப்பங்கள், விசாரணை எப்போ கிடைக்கக்கூடிய புது தகவல்கள், அந்த புது தகவல்களால கேஸோட போக்கே மொத்தமா வேற ஒரு திசையில நகர ஆரம்பிக்கிறது. அடுத்தடுத்த ட்விஸ்ட் அப்படின்னு ஓரளவுக்கு பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. அது போக ஃப்ளாஷ்பேக்ல சொல்லப்படக்கூடிய அந்த மணி அப்படிங்கிற கேரக்டரோட கதையும் எஃபெக்டிவா சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹூடனட் த்ரில்லர்ஸ், காப் த்ரில்லர்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கதைகளை வந்து எது ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும்னா, ஆடியன்ஸுக்கு தெரியாத சில புது தகவல்களை சொல்றது. அது இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா இருக்கலாம், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட டீட்டெயிலிங் இந்த கதையில கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு கன்விக்ஷன் ரேட்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு ஐஜி வந்து எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் திட்டுறது. அப்புறம் லைட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது போலீஸ் ஸ்டேஷனோட ஒர்க்லோட பொறுத்து லைட், மீடியம், ஹெவி அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்களாம். அது வந்து நான் பெருசாக இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதில்லை. இதில் தான் வந்து லைட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறேன். அவங்களுக்குலாம் வந்து பேப்பர் பண்டில் உட்பட ஸ்டேஷனரி வாங்குறது உட்பட நிறைய லிமிட்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது. 5 லட்சத்துக்கு மேலான கேஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம விசாரிக்கக்கூடாது, டிஎஸ்பி கிட்ட கொண்டு போகணும்னு சொல்றது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய புது தகவல்கள் இருந்தது. அது எல்லாமே இந்த கதையை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்குச்சு. வாஸ்து நல்லா இருக்கு ராசி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரதுக்கு பதிலாக டீ கடையில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்களும் இருந்தது. என்னமோ நீங்க மட்டும்தான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எஸ்பி ஹீரோ கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காட்சி. நான் யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட். நம்மெல்லாம் வந்து வேலை முடிஞ்சா போதும்னு இருக்கக்கூடாது, கேஸ் முடியணும்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரி அங்கங்க சில விஷயங்களை சொல்லலாம். சுந்தரேசனையும் அவங்க அம்மாவையும் தேடி போறது உட்பட சில சின்ன சின்ன சீக்வன்சஸும் விறுவிறுப்பா இருந்தது. ஒரு டாக்டர் மூலமா லக்கால அந்த கேஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கிறது, ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணக்கூடிய ஒரு தப்பால அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, சேத்தனுக்கும் ப்ரொட்டாகனிஸ்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குவாதம், 6வது எபிசோடோட எண்டிங், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வரக்கூடிய கன்ஃபியூஷன் அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லையும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஹூக் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு திருப்பமுமே நம்மளை என்கேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன எண்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கான எல்லா அம்சங்களும் கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு. சசிகுமார் அவரோட கரியர்ல கிட்டத்தட்ட இந்த 18-20 வருஷத்துல இப்பதான் முதல் முறையா போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஹெல்பிங் நேச்சர் இருக்கக்கூடிய, அதே சமயம் ரொம்பவே கியூரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. அவருடைய உயரதிகாரியாக நடிச்சிருக்கக்கூடிய அனகா மற்றும் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிற அபர்ணா தாஸ் 2 பேருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாங்க. அனகா மற்றும் அவருடைய கணவர் தம்பதி சம்பந்தப்பட்ட காட்சிகள் மூலமா பர்சனல் லைஃபால எப்படி போலீஸ் வாழ்க்கை பாதிக்குது அப்படிங்கிறதையும், அபர்ணா தாஸ் மற்றும் சசிகுமார் தம்பதி சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல போலீஸ் வாழ்க்கையால அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதையும் காட்ட ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இயக்குனர்.
அந்த காட்சிகள்ல அது ஓரளவுக்கு நல்லாவே கன்வே ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸோட ஸ்டார் யாருன்னா, ஷோ ஸ்டீலர் யாரு அப்படின்னா, மணி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிற யஷ்வந்த் அப்படிங்கிற நடிகர் தான். அவரு இதுக்கு முன்னால எதுவும் சீரியல் நடிச்சிருக்கிறாரா, இல்ல வேற எதுவும் படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு தெரியல. ஆனா ரொம்ப இயல்பா, அட்டகாசமா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா அந்த ஜெயில் காட்சிகளோட ஃபிளாஷ்பேக் காட்சிகள்ல அவருடைய நடிப்பு தான் அந்த சீன்ஸையே தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு தேர்ந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அவரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா, தமிழ் சினிமால நிச்சயமா ஒரு நல்ல புரொட்டாகனிஸ்டாவும், நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டராவும் ஷைன் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவருடைய கேர்ள் ஃபிரெண்டா நடிச்சிருக்கக்கூடிய ரேவதி சர்மாவும் அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 1, 2 சீன்ஸ் மட்டுமே வரக்கூடிய நடிகர்கள் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா குடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த மாரி எல்லா நடிகர்கள்ட்டயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இயக்குனரோட திறமை அப்படிதான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெண்பாவோட ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த ஒரு சீன்லயே சூப்பர்வா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல மணி அப்படிங்கிற கேரக்டரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அதாவது மணி கூட சண்டை போட்டுட்டு அவரை விட்டு பிரிஞ்சு அவர்கிட்ட பல மாதங்களா பேசாம இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிறவரை பார்க்கும்போது இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 எபிசோட் தாண்ட பின்னால தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஆரண்யகாண்டம் படத்துல கொடுக்காப்புளி அப்படிங்கிற கேரக்டர்ல பினாமினலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு சின்ன பையன் இருப்பார் இல்லையா? அவர் தான் அந்த ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல. இந்த வெப் சீரிஸோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அல்லது ஒரு பெரிய ரிலீஃப் எதுனா, விவேக் பிரசன்னா மற்றும் அந்த ஏட்டு கேரக்டர் வரக்கூடிய ஒரு சில ஃபன்னியான மொமெண்ட்ஸ் தான். இந்த ஆளு பொய் சொல்றான். நான் சாப்பிட்டா இந்த ஆளுக்கு இப்படி வயித்தால போகும் அப்படின்னு கேட்கறது. இந்த சாம்பாரெல்லாம் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றது. பிளாஸ்டிக் பாட்டில கண்டுபிடிச்சதே சாம்பார் பொட்டலத்த சாச்சு வைக்கிறது தான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நிறைய இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாரு விவேக் பிரசன்னா. கண்டிப்பா அவரோட கெரியர்ல இது ஒரு ரிமார்க்கபிளான கண்டிப்பா ஒரு மெமரபிளான ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட குறைகள் என்னன்னா, நாம ஏற்கனவே இதுக்கு முன்னால வேற சில வெப் சீரிஸ் ரிவ்யூல சொல்லியிருக்கோம். இந்த அமேசான் பிரைம் அப்புறம் ஹாட்ஸ்டார் மாதிரியான ஓடிடி நிறுவனங்கள்லாம் வந்து 8 எபிசோட் அப்படிங்கிறத ஒரு மேண்டேட் மாதிரி வச்சிருக்காங்க. நீ என்ன வேணா எடு, ஆனா 8 எபிசோட் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு டைரக்டர் கிட்ட கட்டாயப்படுத்துறாங்களா என்னன்னு தெரியல. அதனாலேயே வந்து ஒரு 6 எபிசோட்ல கிறிஸ்பா முடிஞ்சிருக்க வேண்டிய வெப் சீரிஸ்லாம் வந்து இழுத்து 8 எபிசோடு கொண்டு போறாங்க. அதுவே தான் இதுலயும் நடந்திருக்கு. இதுவே நீங்க Netflixலாம் பார்த்தீங்கன்னா, மினி சீரிஸ்க்கு அவங்க எப்பவோ மாறிட்டாங்க. கதைக்கேத்த மாரி 8 எபிசோட்னா 8 எபிசோட், 12 எபிசோட்னா 12 எபிசோட், இல்ல 3, 4 எபிசோட் போதும்னா 3, 4 எபிசோட் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. இதுல இந்த வதந்தி சீசன் 2 சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா, முதல் 2 எபிசோட் விறுவிறுப்பா போகுது. 3வது, 4வது எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஒரு தொய்வு இருக்க தான் செய்யுது. சுவாரஸ்ய குறைவா, ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அங்கங்க ஏதாவது ஒரு பரபரப்பான விஷயம் நடக்குது. பட் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. திரும்ப 5வது எபிசோட்ல லைட்டா சூடு பிடிச்சு, 6வது எபிசோடோட எண்டுல தான் வந்து வேகமா திரும்ப நகர ஆரம்பிக்குது. ஸோ 8 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எபிசோட் நல்லா இருக்கு. முதல் 2 எபிசோட், கடைசி 2 எபிசோட் நல்லா இருக்கு. ஒரு எபிசோட் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. மீதி 3 வந்து ஸ்லோவா தான் போகுது. அந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட தமிழ்ல வரக்கூடிய எல்லா வெப் சீரிஸ்லயும் இருக்கு. இது வந்து தமிழ்ல மட்டும் தான் மோஸ்ட்லி இருக்கு. சவுத் இந்தியால வரக்கூடிய வெப் சீரிஸ்லாம் இப்படி இருக்கு. நார்த்லாம் வந்து அவங்க 8 எபிசோட் பண்றாங்கன்னா, அதுக்கேத்த மாரி நல்லா டைட்டான ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. அடுத்த மைனஸ் வழக்கமா இந்த மாதிரியான ஹூடனிட் த்ரில்லர் கதைகள்ல வந்து அவன் இல்ல இவன், இவன் இல்ல அவன், அவங்க 2 பேருமே இல்ல புதுசா இவன் அப்படின்னு அடுத்தடுத்து நெறைய சஸ்பெக்ட்ஸ காட்டிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல அது கண்டிப்பா ஒரு சின்ன சலிப்ப உண்டு பண்ண தான் செய்யுது. அதேபோல அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சம்மந்தப்பட்ட ட்விஸ்ட்டும் கூட ரொம்பவே பிரெடிக்டபிளா தான் இருந்தது. ஏன்னா, சீனியர் டாக்டர் வந்து வெயிட் பண்ண சொல்றாரு இல்லையா? அவரு வேணாம் நான் வந்த பின்னால குடுக்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லும்போதே, ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. கண்டிப்பா வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து தப்பா தான் இருக்க போகுது அப்படின்னு. அடுத்த மைனஸ் வந்து கதை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது வந்து இந்த வெப் சீரிஸோட கதை மதுரையில நடக்குது. இந்த வெப் சீரிஸ் முழுக்க குறைஞ்சபட்சம் ஒரு 20, 25 இடங்கள்ல மதுரை அப்படிங்கிற வார்த்தை வந்து காட்டப்படுது. ஆனா அது எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மதுரை அப்படின்னு போடாம, மதுரை அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்ற மாரி போட்டிருக்காங்க. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அத பார்த்தா, அது தெரியாம பண்ண மாரி இல்ல. வேணும்னே தெரிஞ்சே மதுரை அப்படின்னு போட்ட மாரி தான் இருக்கு. அது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல படத்தோட டீம் சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா கூட, கமெண்ட்ஸ்ல தயவு செய்து சொல்லுங்க. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வெப் சீரிஸோட முக்கியமான 2 ட்விஸ்ட் வந்து கடைசி 2 எபிசோட்ல வருது. அந்த 2 முக்கியமான ட்விஸ்ட்ல, ஒரு ட்விஸ்ட்ட என்னால ஆரம்பத்திலேயே ஒரு 2, 3 எபிசோட் பார்க்கும்போதே ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில இந்த பொறுப்பு துறப்பு கார்டு போடுவாங்க இல்லையா? அதாவது வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங் மாரி டிஸ்க்ளைமர்லாம் போடுவாங்க இல்லையா? அதுல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு விஷயத்த வந்து கொட்ட எழுத்துல போட்டிருப்பாங்க. அத நம்ம 2, 3 வாட்டி பார்க்கும்போதே, இத ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத
நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. நான்லாம் வந்து இந்த ஒரு 2-3 எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ட்விஸ்ட் போல இருக்குது அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த டிஸ்க்ளைமர் கார்டை, அந்த பொறுப்பு திறப்பு கார்டை வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த 2 ட்விஸ்ட்ல முக்கியமான ட்விஸ்ட் உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். அடுத்தது மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பெரிய உறுத்தலான விஷயமா, ஒரு பிரச்சனையா எனக்கு பட்டது. அதாவது இந்த வெப் சீரிஸ்ல 2 விஷயங்கள தப்பான லைட்ல காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல ஒண்ணு என்னன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரமா சொன்னேன் இல்லையா, ஒரு ட்விஸ்ட். அந்த விஷயம் தான். ஸோ இந்த வெப் சீரிஸ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10, 20 செகண்ட ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுல வந்து அந்த ட்விஸ்ட், இவங்க தப்பா காட்டியிருக்கிற விஷயம் என்னன்னா, லெஸ்பியன், அதாவது எல்ஜிபிடிக்யூ. ஸோ ஏற்கனவே நம்ம சமூகத்துல ஒரு பெரிய டபுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதுல இன்னும் ஒரு பெரிய ஆபத்து மாதிரி காட்டியிருக்காங்க. அது அவங்க வந்து நல்ல நோக்கத்துல தான் காட்டியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் பார்வையில அதை காட்டுறது, குறிப்பா கடைசியில ஐயையோ! அத வெளிய சொல்லிடாதீங்க, மானமே போயிடும். நான் வேணா செத்துடுறேன். ஆனா அத வெளிய சொல்லிடாதீங்க அப்படிங்கிற ரேஞ்சில அந்த மணி கதாபாத்திரம் சொல்லும்போது, அது கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சமூகத்துல ஒரு 70% பேர் அத தப்பா தான் பார்க்குறாங்க. அது வந்து யாரும் வந்து அனுமதிக்க தயாரா இல்ல. அப்படி இருக்கும்போது இது தப்பு, இது மானம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அது எந்த மாரி விளைவுகள உண்டு பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த சீன கையாண்டுருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நார்த் இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர ரொம்ப தப்பா காட்டியிருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் ரொம்ப ரொம்ப மோசமா காட்டியிருக்காங்க. ஆடியன்ஸ டெரிஃபை பண்ற மாரி, ஆடியன்ஸ பயமுறுத்துற மாரி அந்த கேரக்டர் காட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த ஆள் வந்து இந்த கதையில வில்லன் கூட கிடையாது. ஆனாலும் ஆடியன்ஸுக்கு வந்து குழப்பம் வரணும். அவன தான் வந்து ஆடியன்ஸ் வில்லனா நினைக்கணும். அவன் மேல சந்தேகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவன் என்னமோ பொண்ணுங்கள வந்து ஸ்டாக் பண்ணி, ரேப் பண்ணி கொலை பண்ற ரேஞ்சுக்கு காட்டியிருக்காங்க. ஆனா அவன் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்ல. ஏற்கனவே இங்க நம்ம ஊர்ல வட இந்திய தொழிலாளர்கள் மேல ஒரு தேவையில்லாத பயம் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி காட்சிகள்லாம் அந்த பயத்த இன்னும் பல மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணும். இந்த படத்தோட டீம் இந்த மாரி இந்த 2 விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண விதத்துல இன்னும் கொஞ்சமாவது சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கலாம். இல்ல இந்த படத்தோட இந்த வெப் சீரிஸோட டீம்ல ஒருத்தருக்கு கூடவா இந்த 2 விஷயங்களும் தப்பா தெரியல. கடைசியா ஒரு விஷயம், வதந்தி அப்படிங்கிற இந்த டைட்டில். இந்த டைட்டிலுக்கும் இந்த 2வது சீசன்ல வரக்கூடிய கதைக்கும் என்ன சம்பந்தம்? அட்லீஸ்ட் முதல் சீசன்லயாவது ஒரு பொண்ணோட மரணத்த சுத்தின வதந்தி, அத பத்தின நெறைய வதந்திகள் இருக்கு. அந்த பொண்ண பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துக்கு போவாங்க. ஆனா இதுல வந்து இந்த மணிங்கிற கேரக்டர வச்சு அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் வதந்தி எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு சாதாரண கொலை, அத சுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஹூடனிட் பாணியிலான கதைங்கும்போது, இதுக்கு இந்த டைட்டில் பெருசா சம்மந்தம் இல்ல. அதே டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அதே மாரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைட்டில கேஷ் இன் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே வச்சிருக்காங்களே தவிர, இந்த டைட்டிலுக்கும் இந்த வெப் சீரிஸ்க்கும் பெருசா எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. மொத்தத்துல இந்த வதந்தி சீசன் 2 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான வெப் சீரிஸ். தமிழ்ல இதுவரைக்கும் வந்த ஒரு 3, 4 டீசென்ட்டான வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா? அதோட கண்டிப்பா இதையும் சேர்த்துக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 8 எபிசோட் அப்படிங்கிறத கண்டிப்பா அட்லீஸ்ட் இனிமேலாவது அமேசான் பிரைம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஒரு 5, 6னாவது சுருக்கணும். ஏன்னா 8 எபிசோடா வந்து இத இழுக்கிற அளவுக்கு இது கண்டிப்பா அந்த அளவு கன்டென்ட் இல்ல. பட் ஸ்டில் பெருசா போர் அடிக்கல. நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சதுமே வந்து மொத்தமா 8 எபிசோடையும் ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சிடணும் அப்படின்னு பிங் வாட்ச் பண்ற அளவுக்கு கண்டிப்பா அந்த ரைட்டிங்ல ஒரு சின்ன மெனக்கெடல் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே அமேசான் பிரைம் ஓடிடில இந்த வதந்தி சீசன் 2 பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.